வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரபலம் பேசுகிறேன். சிவசமொழி நாகரிகம் பாடத்தோட தொடர்ச்சி தான். அதில் பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்க செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிமு 2500 குஃபு அப்படிங்கிற மன்னன் சுண்ணாம்பு கல்லால் பிரமிடு எழுப்புறாரு. அப்படி எழுப்பப்பட்ட பிரமிடோடைய பேர் தான் கிசா பிரமிடு. அங்கே ஒன்று கிடையாது, 3 இருக்கும். அது ஒவ்வொன்றுடைய எடை மட்டும் பார்த்தீங்கன்னா 15 டன் எடை. அடுத்து ஊர்நம்மு அப்படின்ற ஒரு மன்னர் சின்ன அப்படின்ற சந்திர கடவுளுக்கு கோயில் கட்டின இடம் ஜிகரட். இரண்டாம் ராம்சஸ் அப்படின்ற மன்னர் இரட்டை கோயில் கட்டிய இடம் அபு சிம்பல். அடுத்து கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சார். கேவிடி ஃபஸ்ட்டு கேவிடின்னு என்ன சார்? பொற்கை வஞ்சி தொண்டி. இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற சொற்றொடரை அல்லது பதத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன். அதனால் சார் கேவிடி பொற்கை வஞ்சி தொண்டி மதுரை உறையூர் கூடல் நகர். சார் இந்த வார்த்தைகளை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தானே பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பிரிஞ்சு போனால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, பொற்கை வஞ்சி தொண்டி மதுரை உறையூர் கூடல் நகர், இது பாகிஸ்தான்லையும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய காவிரி அப்படின்ற வார்த்தையுடைய பேரை அவங்க காவிரி வாழான்றாங்க. பொருணை அப்படின்றத பொருணைனே பயன்படுத்துகிறாங்க. சார் பொருணை அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் 2 விதமான பொருணை இருக்குது. ஆண் பொருணைனா அமராவதி, பெண் பொருணைனா தாமிரபரணி. அதே மாதிரி காவிரி பொருன்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஆப்கானிஸ்தானில் யூஸ் பண்ணுறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய சிறப்பு என்ன சார்? இருக்கக்கூடிய நாகரிகங்களில் ரொம்ப பழமையான நாகரிகம், மெசோபொட்டாமியாவுக்கு அடுத்து பழமையான நாகரிகம். 2வது பெரிய பரப்பளவு. 3வது முதல் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரப்பால் செய்யப்பட்ட ஒரு ஜாடி ஓமனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சில தொழிற்சாலைகளுடைய லிஸ்ட்டு. சங்கு பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை எங்கே சார் இருந்துச்சு அப்படின்னா தாரகாவனம் மற்றும் நாகேஸ்வரில் இருந்துச்சு. அடுத்து வைடூரிய பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை ஷார்டுவேயில் இருந்துச்சு. ஷார்டுவே எங்கே இருந்துச்சு? ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு. கார்னிலியம் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் மற்றும் பலகோட் அப்படின்ற இடத்துல இருந்துச்சு. அடுத்து ஸ்ட்ரீடைட் அல்லது நுரைக்கடை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை ராஜஸ்தானுடைய தெற்கு பகுதிகளில் இருந்துச்சு. அடுத்து செம்பு தொழிற்சாலை ராஜஸ்தான் மற்றும் ஓமனில் இருந்துச்சு. எப்படி சார் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது? சங்க தொழிற்சாலையில் சாய் எடுத்துக்கோங்க, இங்கே தாய் எடுத்துக்கோங்க, இங்கே நா எடுத்துக்கோங்க. அப்படின்னு சார் சனாதனம், சா நா தா நா இம் சனாதனம். சான சங்க தொழிற்சாலை, ஞான நாகேஸ்வர், தான தாரகாவனம். அடுத்து வைடூரிய தொழிற்சாலைக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர், இதில் லாஸ்ட் லெட்டர். வைகை அப்படின்றது ஒரு 6 பேர் இருக்கு இல்லையா? இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா வைனா வைடூரிய தொழிற்சாலை எங்கே இருந்துச்சுன்னா ஷார்டுவேயில் இருந்துச்சு. அடுத்து கார்னிலியம் தொழிற்சாலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காரை வந்து லோ காஸ்ட்லாம் வாங்கியிருக்காங்க. லோ காஸ்ட். அடுத்து இது மனப்பாடம் பண்ண தேவையில்லை, இது புரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாடத்துடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.